ஒரு இமோஷனை கடந்து வந்தாலும் அதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இந்த 38 ஆண்டுகளாய் கர்த்தர் எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ விதைப்பு, எத்தனையோ அழுகை, எத்தனையோ விதமான சவால்கள், அது ஆண்டவர் திரும்ப கடந்த ஆண்டருடைய இறுதியில் நான் ஜெபித்து இந்த ஆண்டுக்காய் நான் ஆயத்தப்பட்டு, அது மாத்திரம் இல்லை, நம்முடைய கடைசி நாட்களில் செய்த இந்த க்ளோரி ஃபெஸ்ட் 3 நாள் கொண்டாட்டத்துக்காய் அநேக காரியங்கள் இருக்கும்போது ஆண்டு இந்த ஆண்டில் நமக்கு சொன்னது அதுதான். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரம். இது ஒரு தீர்க்கதரிசி எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இது மத்திய பகுதியில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. 1053வது பக்கம். ரொம்ப பிரயாசப்பட்டு வேதத்தை முதல் முறை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக பக்கத்தையும் சொல்லிடுறேன். 1053 தமிழ் பைபிளில் அதில் சொல்லுது, யூதாவே உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லுதுங்க? யூதாவே. இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது இது என்னடா இது யூதாக்கு சொல்றாரே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், அதுதான் சற்று நான் 1ஆம் தேதி காலையில் இந்த நியூ இயர் சர்வீஸ்ல இருந்து விலக்கி கொண்டிருக்கிறேன். 3வது முறையாய் நான் அதை பேசும்பொழுது உங்களுக்கு விளக்குறதற்கு காரணம் என்னவென்றால், யூதா கர்த்தரால் உடன்படிக்கை பெற்றவனாய் இருக்கிறான். ஆமென். இந்த யூதா ஒரு பெரிய கோத்திரமாய் மாறுகிறதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பனார் இஸ்ரவேலாய் மாறின யாக்கோபு அன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனங்களை சொல்லுகிறார். அப்ப சொல்லும் பொழுது 49வது அதிகாரம் ஆதியாகம புத்தகம், the book of Genesis chapter 49, 49வது அதிகாரத்துல இஸ்ரவேல் எழும்பி தன் அந்திம காலத்துல அவர் சொல்லும்பொழுது சொல்றாரு 8வது வசனத்துல, the book of Genesis ஆதியாகம புத்தகம் 49:8, யூதாவே சகோதரரால் நீ என்ன பண்ணுவ? புகழப்பட்டவன் நீ என்று சொல்லி 9ஆம் வசனத்தின் துவக்கத்துல, யூதா நீ பாலசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல வாசிக்கிறோம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அல்லேலூயா. 3 வசனங்களை இங்கு பார்ப்பில் என்றால், நிலவரமாய் யூதாவை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை அன்றைக்கே தீர்க்கதரிசனமாய் சொன்னார். அதுக்கு பிற்பாடு எத்தனையோ காரியங்கள் நடந்தது, ஆண்டுகள் கடந்தது, ஆயிரக்கணக்கில் ஆண்டுகள் போனாலும் அதை இழக்கிறதற்கு பல காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் தாம் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறதற்கு யூதா அந்த வம்சத்தில் யூதாவுடைய ராஜ சிங்கமாய் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல பிறக்கும்படி செய்து அவர்தான் நமக்காய் எழுப்பப்பட்ட ஆசீர்வாதமாய் மாறி அந்த யூதாவின் மூலமாய் கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிலைநாட்டுகிறதுக்கு ஏதுவாய் மாறி இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் செய்யற ஒரு பெரிய வாக்கு. அந்த யூதாவை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த யூதா கோத்திரத்தில், I'm not talking about the caste, ஒரு ஜாதியோ கோத்திரத்தையோ குறித்து நான் பேசுறது காட்டிலும், தேவனால் தொடப்பட்டு, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு, தேவனால் உடன்படிக்கைக்குள் இருக்கிற அருமையான தேவ ஜனமே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது தீர்க்கதரிசனமாய் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சிறைப்பில் ஜனங்கள் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் அந்த ஜனங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் எழும்பி சொல்லுகிறார், people were in captivity, people were going through a lot of challenge, people were thinking that life is done, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நடந்து கொண்ட காலத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி எழும்பி சொல்றாரு, யூதா நீ பயப்படாத, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்குது. அது தீர்க்கதரிசன வார்த்தை. இன்றைக்கு 2026 வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படி சொல்றாரு, அந்த நியமிக்கப்பட்ட அறுப்பு காலம் கர்த்தருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். பல ஆண்டுகள் பிரயாசம் எடுக்கிறேனே, எனக்கு கூட அப்படிதான் கொஞ்சம் நிறைய கேள்விகள். கடந்த ஆண்டுகளில் இவ்வளோ நம்ம பிரயாசப்படுறோம், இவ்வளோ ஓடி 25ல் நான் ஒன்றை தான் பொருத்தனை பண்ணேன், யார் கூப்பிட்டாலும் எதையும் கேட்காம எல்லா இடத்துக்கும் போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி. சின்ன சபை, பெரிய சபை, பெரிய கூட்டங்கள், பெரிய வேற நாடுகள், வேற பட்டணங்கள், ஒரு பொருத்தனை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இங்கே இருக்கணும். ஏன்னா சனிக்கிழமை நமக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது, இந்த ஆராதனை தவிர்க்கக்கூடாது. அதில் நிறைய பேர் கூட நீங்கள் 2 நாள் டேட் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, சண்டே ஈவினிங் வேணா வரேன் அப்படின்னு சொல்லி. என்றால் இதெல்லாம் நம்ம செய்கிறோமே, பெருசா என்ன நடந்துருச்சுன்ற ஒரு கேள்வி சிந்தைக்குள்ள எல்லாருக்கும் வர மாதிரி எனக்குள்ள வருது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நியமிக்கப்பட்ட அறுப்பு காலத்துக்குள்ளே நீ வருகிறாய். யார் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்னுடைய வார்த்தை அல்ல. ஒரு சில புதியவர்கள் இன்றைக்கு முதல் முறையாய் நீங்கள் வந்திருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒளிபரப்பில். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நியமிக்கப்பட்ட அறுப்பு காலத்துக்குள்ளே நான் உன்னை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் கீழ்ப்படியாமையினாலே மறுதலிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போன காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றார், யூதாவை எழுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த யூதாவுடைய சந்ததியாய் தான் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு ராஜரீகமான ஒரு பெரிய ஆசாரியத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.
அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். என்னைக்கு இயேசுவே நம்ம நம்புறேன், இயேசுவே உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்றைக்கு உடைய வாயினால் நீங்கள் அறிக்கைட்டீங்களோ அன்னைக்கே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல கொண்டு வந்துட்டார். இல்லையா? எத்தனை பேர் அது நல்லதுன்னு சொல்றீங்க? நல்லதுன்னு சொல்லுங்க. நல்லது. சங்கீதக்காரன் வெறும் துதி பாடல்களை மாத்திரம் பாடாமல் எழுதின அநேக வாக்குத்தத்த வசனங்களாய் அதை நான் பார்க்கிறேன், திருக்கசனமான வசனங்களாய் பார்க்கிறேன். 1ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்றாரு, இந்த அறுப்பு காலம் என்பது கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நியமித்திருக்கிற ஒன்று, அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதத்தில் என்ன பேசும்போது எழுதுறாரு, மிகைப்படுத்தி சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த ஆண்டவரையே பிடிச்சிட்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல, அதுதான் முக்கியமானது, தன் காலத்துல. ஆமென். தன் காலம், அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம் என்று உண்டு. அந்த காலத்துல கனி தருவான். அவன் இலை உதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இதை பிரசங்கிக்கும் போது அநேகர் விசுவாசித்து காத்து கொண்டிருந்த உங்களுடைய காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். Be it your own house or be it your own thing that you've been praying. You've been praying about your promotion. You've been praying about something over the years. Or praying about a ministry. ஒரு ஊழியர் நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்களால் மறுவொழிப்பில் ஒரு கூட்டத்தை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா உங்க காலத்துக்குள்ளே உங்க கனியை கர்த்தர் கொண்டு வருகிறார். தன் காலத்துல. ஆமென். தன் காலத்துல தன் கனியை கொண்டு வருகிற ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த காலத்துல நீங்க சொல்லலாம், கனியே பார்க்கலாம் ஆண்டவரே, இலையை பார்க்குறேன் நிறைய. இலை நல்லா வளர்ந்தாதான் கனி வர முடியும். இதெல்லாம் ஏன்டா எழுதப்பட்டிருக்குதுன்னு கொஞ்சம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணேன். நான் ஒரு விவசாயத்தை ரொம்ப ஆழமாக படிக்கல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எழுதப்படுகிறதுக்கு சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் உட்காந்து வாசி பார்த்தீங்கன்னா, இலைகள் புஷ்டியாக இருந்தால்தான் கனிகள் அதற்குள்ளே வர முடியும். யார் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, இது வரல ஒரு இலைகளை தான் இந்த வாழ்க்கையில் தென்படுது, கனியே பார்க்கவில்லை என்றால் கர்த்தர் இந்த இலைகள் இதுவரை வளர செய்திருக்கிறார். கனி தருகிற ஒரு காலத்துக்குள்ள உன்னை கொண்டு வருகிறார். என்னோடு இருந்தீங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஆமாண்டவரே. வெளிப்புறமா எல்லாரும் பார்க்கறதுக்கு ஓஹா ஹோஹான்ற மாதிரிலாம் இருக்குது ஆண்டவர், ஆனால் ஒரு பெரிய கனியும் இல்லை. அந்த இலைகளை கர்த்தர் வளர செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. இலைகள் வளர்ந்து இருக்கிறது, இலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இலைகள் வளர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரம். These are all investment. That's why you see those leaves. தண்ணி நல்லா ஊத்துறதுனால ஒருவேளை இலை நல்லா வளைஞ்சிருக்குது, ஆனால் கனியா வரலையா? தேடி தேடி பார்க்குறேன். கர்த்தர் கனிகளை கொண்டு வருகிறார். தன் காலத்துல சொல்லுங்க. தன் காலத்துல. நான் தன் காலம் சொல்லும் போது நீங்க சொல்லுங்க என் காலம்னு சொல்லுங்க. நீங்க ஏத்து பேசுங்க, பரவாயில்ல, ஏத்து பேச சொல்லுங்க. என் காலத்துல என் கனியை கர்த்தர் தரும்படிக்கு என் காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுதான் 2026. Declare that prophecy over your life. அந்த திருக்கசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக உச்சரித்து சொல்லுங்க. அநேக ஆண்டுகளாய் காத்திருக்கிறது, அநேக ஆண்டுடைய பிரயாசங்கள், அநேக ஆண்டுகளுடைய ஜெபம், ஒரு பல முறை நீங்க விதைச்சிட்டு கண்ணீரோடு கூட உன் கண்ணத்துல கையை வைத்து இது நடக்காதா? எத்தனையோ முறை இந்த பிசினஸ்க்காய் பல முறை நடந்து நான் ஏறாத வாசல்களில் எத்தனையோ பேரிட்ட நான் பேசி இருக்கிறேன். வளர்ச்சியே வராதா என்று சொல்லி அங்கலாய்த்த காலம் மாறி கர்த்தர் சொல்றாரு, உன் காலத்துக்குள்ள உன்னை நான் கொண்டு வருகிறேன். அந்த காலத்தில் எப்படி இருக்குமா? இன்னொரு திருக்கசி சொல்லுகிறதை வாசித்துட்டு இன்னைக்கு பிரசனத்தில் இருக்க சில காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அதுவும் எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டில் இருக்குது, இல்ல பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 1070 பக்கங்களில் 71 பக்கங்களில் இப்படி வாசிக்கிறோம். அவர் சொல்றார், அவர் திருக்கசனத்தை பல விதங்களில் பேசிட்டு அவர் சொல்றார், இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும், 13ஆம் வசனம், உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. See, sometimes you read certain verses in Tamil. எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய போராட்டம். நான் பெரிய வெள்ளைக்கார குடும்பத்தில் பிறக்கல, ஆனால் இந்த தமிழில் சில விஷயத்தை படிச்சுட்டு ரொம்ப அடிலாம் வாங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட கடைசி அடி வாங்கினது நான் அந்த தமிழ் பரீட்சைக்கு போகும்போது தான். ஆனால் சில நாள் அதனால தான் கர்த்தர் கிருபையில் சில மொழிகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த மொழிகளை கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வசனம் எனக்கு கொஞ்சம் புரியாத பொழுது நான் உட்கார்ந்து அதை சற்று என்ன சொல்கிறதுங்க, இந்த ஆங்கிலத்தின் மொழியாக்கங்களில் இதே 9ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 13ஆம் வசனத்தை, there's a lot of translation today, கர்த்தருடைய கிருபையில்
நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்றதுல நான் வாசிக்கும்போது இன்னும் ரொம்ப தெளிவாக எனக்கு ஒரு காரியம் புரிய துவங்கினது. த டைம் ஹஸ் கம், நேரம் வந்தாயிற்று. தமிழில் நீங்கள் வாசிக்கும் போது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லையா என்றால் அது ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஆங்கில மொழியாக்கத்தின்படி. த டைம் ஹஸ் கம், நேரம் வந்தாச்சு. த grains and grapes will grow faster. தானியமும் திராட்சை பழங்களும் திராட்சை செடிகளும் வேகமாய் வளர்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் 26 அப்படிதான் பார்க்கிறேன். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? ஆனால் கர்த்தர் அநேக இடங்களில் என்னை கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டில் தர்றாரு. ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் அவுட் பண்ணி ஜூன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் டேட்ஸ் புக் ஆகி தான் வச்சிருக்குது. பல கூட்டங்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ இல்லாமல் சாயங்காலத்தில் எல்லா இடத்துலையும் பேசுறதுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கேன். தெரியுமா, இந்த வார்த்தையை கொண்டு போய் அந்த இடத்துல அவருடைய விதைப்பை கம்பீரமாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் கொண்டு போய் கொண்டே தான் இருக்கிற வார்த்தை. ஏன் சொல்றேன்னா, the time has come. சொல்லுங்க, டைம் வந்துடுச்சுன்னு சொல்லுங்க. டைம் வந்துடுச்சு, என் நேரம் வந்துடுச்சு. உலகத்தில் இருக்கிறவன் தான் போய் நல்ல நேரம் பார்த்துனுக்கிறான். அவனுக்கு சும்மா எவனையோ வச்சு இதை போட்டு அதை போட்டு பார்க்கறான். நீ விசுவாசத்துல நம்பு, என் நேரம் வந்து விட்டது. My grapes and grain will grow faster. என்னுடைய தானியமும் என்னுடைய திராட்சரசமும் வேகமாய் வளர்ச்சி அடைகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்படி என்றால் என்ன? உன் விதைப்பை கர்த்தர் நிராகரிக்கவில்லை. அந்த விதைப்பை கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையாய் மாற்றுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். பிரதர் சொல்றாரு, will grow faster so that they can be harvested. அது ஏன் வேகமாய் வளர வைக்கிறேன் என்றால், அதை அறுவடை செய்து எடுக்கும்படிக்கு தான் என்ன பண்றேன், அதை வேகமாய் கர்த்தர் வளர செய்கிறார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏவி சொல்லுகிறார். அங்கே அதுக்கு முந்தின தீர்க்கதரிசி பேசும்போது சொல்றாரு, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதை கர்த்தர் இந்த இடத்துல ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்து சொல்றாரு. அந்த அறுப்பு காலத்துல எது வளர்ச்சி அடையாமல் இருந்ததோ அதை வளர செய்து அதை கர்த்தர் ஒரு நிறைவுகளை கொண்டு வருவார். உன்னுடைய தானியம், உன்னுடைய பொருளாதாரங்கள், உன்னுடைய அபிஷேகம் ஆண்டவர் மூலமாய் வருகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில வளரும். அது நிமித்தமாய் உன்னை கர்த்தர் ஒரு பெரிய அறுவடைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் உன்னை நிறுத்துவார். I want to read that verses even more. அந்த வசனத்தை இன்னும் கூட தொடர்ந்து வாசி. Then the terraced vineyard on the hills of Israel will drip with sweet honey. அப்படின்னு சொல்லுது. என்னென்றால் அது இந்த வளர்ச்சி எப்படி மாறுமா, அங்க இருக்கிற மேல அப்படி என்றால் உன்னிலிருந்து உன்னுடைய வளர்ச்சி வெளியில தென்படும். இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா விளக்கிறேன். அது நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதங்கள் உன்னிலிருந்து வழிந்து ஓடும். உன்னிலிருந்து நிரம்பி வருகிற ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது உன் விளைச்சல் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறிடும். எத்தனை பேர் உங்க கையை தூக்க போறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய வலது கரத்தை நீட்டி சொல்ல போறீங்க, இந்த கரத்தினால அறுக்கிற விளைச்சலை அநேகருக்கு வழிந்தோடுகிற ஆசீர்வாதமாய் மாற்று. Come on, you got to open your mouth and declare. வாயை திறந்து உங்க வாழ்க்கையில எதை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களிடத்துல அநேக நாட்கள ஏவி கொண்டிருந்த செய்ய முடியாம போயிடுச்சுன்னு நீங்க கலங்கி இருந்தீங்களோ, அது இயேசுவின் நாமத்துல இந்த காலையில சொல்லுங்க. பிரதர், வாழ்க்கையே கடன்ல தான் ஓடிட்டு இருக்குது. பிரதர், you know what pastor, பல முறை இந்த காரியங்களுக்கெல்லாம் பிரயாசப்படுறேன், ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ற, time is come, நேரம் வந்தாயிற்று. அந்த நேரத்துல நீ எதை இதுவரையில விதைத்துக் கொண்டிருந்தாயோ, எந்த விளைச்சல் விளையாமல் இருந்ததோ, அது வேகமாய் வளர்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். அந்த வேகமாய் வளர்கிற காலகட்டத்தில் அந்த திராட்சை செடியானது உன் மேலே படர தொடங்கும். அந்த திராட்சை செடியிலிருந்து வருகிற கனிகளானது உன்னிலிருந்து வழிந்து ஓடுகிற, that will start dripping as a sweet wine. உன்னிலிருந்து அது வழிந்து ஓடும் பொழுது அநேகர் உன்னிடத்திலிருந்து நன்மை. ஏன்னா ஆபிரகாமை கூப்பிட்டா தான் சொல்றாரு, ஆபிரகாம் வாங்க, நீ வேணா உன்னை பார்த்துட்டு பிசினஸ்ல அப்படியே ஏதோ இந்த சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு அப்படியே ஓரமா ஒதுங்கி போயிடலாம் நினைச்சு அங்க வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன் நிமித்தமாய் தேசங்கள் ஆசீர்வாதமா மாறும். உனக்குள்ள ஒரு தேசத்தையே ஒரு சந்ததியை கொண்டு வர போறேன். என்கிட்டலாம் சொல்லியிருந்தா, ஆண்டவரே நீங்க யாரு, ஒரு மாதிரி யாரோ பேசுறாங்களேன்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கலாம். அந்த ஆள் நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கிட்டு வந்தவருக்கு கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தார். யார் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, கடந்த ஆண்டுகளில் இதெல்லாம் விளைஞ்சிருக்கணும் ஆண்டவரே? சொல்லுங்க, இதெல்லாம் விளைஞ்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், யோவேல கொண்டு சொன்னார் 2ஆம் அதிகாரத்தில், வெட்டுக்கிளி, பச்சை புழு, மொசுக்கொட்டை பூச்சி பட்சித்த வருஷங்களுடைய உன் செடி இதெல்லாம் சாப்பிட்டுச்சு. இலை நல்லா பசுமையாக இருந்திருக்கணும் ஐயா,
ஏன்னா இலை இருந்தா தானே கனி தெரியும். நீங்க அந்த இலையே சாப்பிட்டுருச்சியா? ஆண்டவர் இப்ப சொல்றாரு கேளுங்க. அந்த இலை எதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய அனுமதி இல்லாம சொல்லவே மாட்டீங்களே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டுடைய அனுமதி இல்லாம. ஏன்னா ஒருத்தனும் தொட முடியாது, எந்த ஒரு பாதிப்பையும் வாழ்க்கையில் வர முடியாது. நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். நான் அவருடையவன், அவர் என்னை அவருடைய செட்டை நிலையில் வைத்திருக்கிறார். என்ன ஒன்று தொட வேண்டும் என்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. இந்த வசனத்தை விளக்கமா புரிஞ்சுங்க. அவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகிய. அப்போ அவர்கிட்ட பயங்கரமா இந்த மாதிரி நிறைய ஆர்மிலாம் வச்சுக்கிறாரு. சில நேரத்தில் நம்மளை கொஞ்சம் டைட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுற, ஒரு சேனையை அனுப்புவார். நீ ஜெபமே பண்ண மாட்டேன், நீ சரியான பண்ண மாட்டேன், என்கிட்ட அலைன் ஆக மாட்டேன். அதனால பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் தூங்க விடாம சில இடத்துல மூஷன் உட்கார வைப்பேன். என்ன பண்ணுவார், சில நேரத்தில் கொஞ்சம் பெட்லெல்லாம் போட்டு கூட ஜெபம் பண்ண வைப்பார். ஏமேன். சில நேரத்தில் நம்மளை சரிப்படுத்தி கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறதுக்கு. அப்போ அது இழப்புன்னு நினைக்காதீங்க, அது கர்த்தர் நல்லதுக்கு பண்ணுறாரு. சொல்லுங்க, நல்லதுக்கு தான் பண்றாரு. அப்ப ஆண்டவரே சொல்றாரு, பட்சித்த வருஷங்களுடைய விளைவை தருவேன். யார் என்னோட இருந்து சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க பட்சித்த வருஷங்களுடைய விளைவை? நம்மளே ஒரு வாட்டி நம்மளே போய் எக்ஸாசரேட் பண்ணி போல பலட்டெல்லாம் பேச, நான்லாம் அன்னைக்கெல்லாம் இருந்ததுக்கு அப்படி பண்ணியிருந்தேன்னா நான்லாம் இப்படி ஆயிட்டு இருப்பேன், நான்லாம் இதெல்லாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப சொல்லுங்க, அதை மாத்தி பேசுங்க. இது எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப தந்துடுவார். பார்க்குறவங்கலாம் அதை சொல்லுங்க, புலம்பத்தை நிறுத்திருங்க. நம்மளே சொல்லுவோம்ல, நான்லாம் அன்னைக்கெல்லாம் பாட தொடர்ந்து இன்னத்தையும் 10 CD போட்டிருப்பேன். விட்டுரு, 10 20 போட வைக்கிட்டோம். இப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், இதெல்லாம் ஒருவேளை பட்சிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தர் அதை திரும்ப எனக்கு தருவார். இல்லையா? விளைச்சல் எப்படி இருக்கும்? உங்களை சுத்தி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இல்லையா? ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு அந்த வசனத்தை திரும்ப படிக்கும் போதெல்லாம் இன்னைக்கு ஒரு இந்த ஆண்டு எனக்கு காண்பித்ததுலேருந்து பல முறை படிச்சுட்டே இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாகிட்டே இருக்குது. இல்லையா? அநேக நேரத்தில் நம்மளை மட்டுப்படுத்தி பேசுகிறோம். நம்மள அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன சபை, எங்கள் திராணி அப்படின்ட்டு. இந்த 3 நாள் கூட்டங்களுக்கு ஒரு 35 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணியிருக்கிறோம். தெரியுமா? அந்த 35 லட்சத்தை என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எங்கன்னா திரும்பி இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ இதுவாக இருந்திருக்குமே பானாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் அதை பற்றியே பேசாதீங்கண்ணே, இப்போ நான் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்படி தான் பேசினேன். அது 35 லட்சத்தை நீங்கள் சொல்கிறீங்க இடத்துல போடு, அதில் போடுனீங்க. நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்க. நான் இதே ஊரில், இந்த ஊரில் இருக்கிற ஒரு கிரவுண்டுக்குள்ளே அதை நான் சுவிசேஷமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஆண்டில் பல மடங்கு அறுக்கிறது இருக்கு. அது எப்படி தெரியுமா? ஒரு சின்ன பிட்டை இப்படி போட்டு எதெல்லாம் கையை விட்டு போச்சு அதெல்லாத்தையும் எடுக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதோ அதெல்லாம் புரிஞ்சா புரிஞ்சுங்க. இது ஒரு பிட்டு மாதிரி 38 வருஷத்துல பலதெல்லாம் கையை விட்டு போயிருக்குது. அதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த முறை ஒரு பெரிய பிட்டை உள்ள போட்டு தூக்கிடுறேன். நீங்க வேணா பாருங்களேன், நீங்க வேணா பாருங்க. கடந்த ஆண்டெல்லாம் நம்ம வட இந்தியாவில் நிறைய சபைகளை கட்டணும். நிறைய என்றால் ஒரிசால 3, சிக்கிம்ல 4 + ஒரு 3 போயிட்டு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 3+1 4, இன்னொரு 3 சபைகள் வேறு. ஸோ இதெல்லாத்தையும் கட்டுறது கர்த்தர். அதனால தான் நம்ம சபையை சின்ன சபைன்னு சொல்லாதீங்க. நான்லாம் என்றைக்குமே இப்போ நான் சின்ன ஊழியக்காரன், நான்லாம் சின்ன ஊழியக்காரனே கிடையாது. கர்த்தர் பார்வையில் பெருசாக கம்பீரமாக இறங்கி எந்த ஸ்டேஜ் கிடச்சாலும் கலக்கிட்டு வந்துடுவேன். சின்ன பாஸ்டர் மீட்டிங் இருந்தால் கூட அவங்களெல்லாம் ஒரு வழி உட்காரவே விட மாட்டேன். போன வேலைக்கு நம்ம கேளுங்க, மகேஷ் தான் வந்தார் கூட என்கிட்ட. ஒருத்தரையும் உட்காரவும் இல்லையா, எல்லாம் வயசாந்து எல்லாம் அவங்கவுங்க ஒரு டெசிக்னேஷன் வச்சுக்கிறாங்க. ரெவரண்ட் டாக்டர் சோன்சோ என்னென்ன புது புது டெசிக்னேஷன்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பார்த்து கம்முன்னு உட்காந்து கேட்டுருன்ட்டு என் கையில் மைக் வந்தோடனே அவ்வளோதான், அவங்கள எல்லாரையும் தட்டி அதிர பண்ணிட்டு தான் வந்தது. நம்மளாம் எங்கேயும் போய் சின்னதாகவே காமிக்கிறதில்லை. எங்கே போனாலும் கர்த்தர் கூட இருக்காருன்னு போய் நேராக போய் தெரிக்கிறது. அல்லேலூயா. அல்ல, நம்மளை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனால நீ போயிட்டு உன்னை மட்டுப்படுத்தாத. நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதா. யூதா உன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இதுவரையில விளைச்சல் வரலனால உன்னை நீ குறுக்கிட்டு கோணிக்கிட்டு போமி. தெரியுமா? அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, பரிதாபமான நான். நீ பரிதாபமானவன் அல்ல. பிசாசு அந்த பொய்யை சொல்லிட்டு இருக்கிறானா, அந்த பொய்யை உதறிட்டு நீ காலில் சொல்லு. அது பட்சிக்கப்பட்ட விளைவு ஆசீர்வாதமா வரப்போகுது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமையெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் சொல்லணும், கூடவே சொல்லணும். பட்சிக்கப்பட்ட விளைவு. சொல்லுங்க, பட்சிக்கப்பட்ட விளைவு. பட்சிக்கப்பட்டது.
விளைவாய் மாத்துகிறார். அது என்னிடத்துல வரும். உன் குடும்ப சமாதானத்தை பிசாசு கடந்த ஆண்டுகளை பறித்திருந்தால், உனக்கு வர வேண்டிய பிள்ளைனுடைய ஆசீர்வாதத்தை பறிச்சிருந்தா, உனக்கே வந்து சேர வேண்டிய ஒரு செட்டில்மெண்ட்டை பறிச்சிருந்தா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிருந்ததை பல காரியங்களை கொடுத்து உன்னை துன்பப்படுத்தி பின்தங்க வைத்திருப்பான் என்றால், இந்த ஆண்டுல கர்த்தர் அதை உனக்கு திரும்ப தருவார். நீ எழுந்து ஓடுவாய், உட்கார்றவனாய் அல்ல, எழுந்து உன் கம்பீரத்தோடு கூட, ராஜரீக வம்சத்தோடு கூட, ராஜரீக உடையோடு கூட எழுந்து, இந்த ஆண்டவரே கர்த்தர் என்று எந்த குடும்பத்தை நடுவுல, எந்த வேலை நடுவுல உன்னை முட்டைக்கு வைத்திருந்ததோ அந்த இடத்துல தான் நீ எழும்பி சிங்காரமாய் ரோகெர்சித்து இயேசுவின் நாமத்திலே ஒரு அலங்கரிப்போடு கூட எழுந்து பேசுவாய். எது முடங்கடிக்கப்பட்டு உனக்கு முன்பாக எழும்பி நின்றதோ அது உன் காலின் கீழே போடப்பட இயேசுவின் நாமத்திலே. இது கர்த்தர். ஆமென். இது கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடக்கணும். சொல்லுங்க, என்ன நடக்கணும்? அறுவடை வரணும். அல்லேலூயா. என்ன வரணும்? பட்சித்த எல்லாம் திரும்ப வரணும். சொல்லுங்க, செடி வளர்ந்து என் மேல பரவி திராட்சை ரசம் என்னிலிருந்து வழிந்து ஓடணும். ஆமாவா இல்லையா? அப்ப அது நான் 3 காரியத்தை நான் 1ஆம் தேதி சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? அதுதான் முக்கியம். ஒன்று, உன் அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு நேரா மாறக்கூடாது. கிருபை வேணும், கிருபை வேணும்ன்றோம். ஆனால் கிருபைக்கு ஒரு உண்மை இருக்குது, சத்தியம் ஒன்று இருக்குது. சத்தியம் இல்லைன்னா ஆண்டவர் வந்து மேஜிக்லாம் பண்ண மாட்டார். நீ எதில் அதில் அலைன் ஆகுறியோ அது வரைக்கும் விட்டு வச்சுருவார். முதலாவது சொன்னேன் உங்களோடு கூட, யோர் கமிட்மெண்ட், உங்களுடைய ஆண்டர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி உடன்படிக்கையோடு கொடுக்குற உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் உடன்படிக்கையை விட்டுட்டு ஒரு அர்ப்பணிப்பிலிருந்து மாறவே கூடாது. எத்தனை பேர் அது நல்லதுன்றீங்க? அதற்கு தான் உங்களுக்கு 1ஆம் தேதியே உங்கள் ரூத்தை குறித்து சற்று ஞாபகப்படுத்தினேன். ரூத்தை பல கோணங்களே நீங்கள் கேட்டிருக்கலாம், பேசலாம். ஆனால் ரூத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய விளக்கங்கள் ஆண்டரை பற்றி தெரியாது, இவ்வளோ பெரிய காரியங்கள் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவள் அந்த ஒரு வேற ஒரு ஊர்க்காரங்க, அவங்க அங்கே உள்ள இழப்பு தான். ஆனால் அதன் மத்தியில் ஒரு பொருத்தனை செய்கிறா. அவங்க மாமியார்கிட்ட, நவமிக்கிட்ட சொல்கிறா, அம்மா ஒரு பொருத்தனை பண்ணுறேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ நானே கூட வரேன், உங்களை ஒரு நாள் விட மாட்டேன், அந்த பொருத்தனையில் நான் நிற்கிறேன், அந்த அர்ப்பணிப்பில். இது வந்து ஒரு சரித்திரத்தில் ஒரு கதையை எடுத்துக்கூடாது, சினிமா கிடையாது. நான் அதை இன்னும் கூட ஆவிக்குரிய கோணத்தில் உங்களை கர்த்தர் தொட்டு உங்களை ரட்சித்த பொழுது உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வந்திருக்கிறது. அந்த அர்ப்பணிப்புலேருந்து வழி விலகக்கூடாது. என்னோடு இருக்கிறீங்களா? Never compromise your commitment. Many times the enemy wants to compromise our commitment. நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் இன்னும் உணர்வுபூர்வமாய் ரொம்ப இமோஷன்ஸை போட்டு நான் வாசிக்கும் போது புரியுது. ஒரு வாலிப பொண்ணு, she had a lot of choices. நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு. ரூத்தை வாசித்து பார்த்து 4 அதிகாரம் தான், வீட்டில் வாசிங்க. தெரியாதவங்க கதையை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. நீங்கள் வாசினா உங்களுக்கு புரியும். தெரியாதவங்களுக்காக சின்ன சின்ன பிட்ஸாக விளக்குறேன். அவ காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாள் சொல்லியிருக்கலாம், மாமி நீங்கள் வைக்கிற டிமாண்டு ரொம்ப நிறைய இருக்குது, நீங்கள் போயிட்டு ஒருத்தன் தெரியாத நிலத்தில் போய் படுத்து கடன்றீங்க, அவன் யாருன்னே தெரியாது, அவன் கால் கீழே போய் படுத்துக்கன்றீங்க வேற. ஐ எம் நாட் வில்லிங் டு டூ இட். விட்டுருங்க என்ன. சரி, ஒரு வாய் சொல்லிட்டு வந்துட்டேன் நான், ஏதோ என்ன விட்டுரு, நான் போயிடுறேன். எங்கள் ஊருக்கு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் தான் உங்கள் ஊரில் கொண்டு வந்து விட்டுட்டேன்ல, நீங்கள் என்ன சர்வே பண்ணீங்க, உங்களை தான் கொண்டு வந்து பெத்தையில் விட்டேனே, நீங்கள் பார்த்தீங்க, நான் சொந்தக்காரங்களாங்க நான் பார்த்துப்பாங்க, நான் பான்னு போகிறேன் வேலையை சொல்லலை சார். நானும் திரும்ப தேடி தேடி வாசி பாரு, எங்கேயுமே அவள் ஒரு முறுமுறுப்பை காட்டவில்லை. அதுதான் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நம்ம ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சின்ன சின்னதான் செய்வோம். இந்த ஆண்டில் ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நான் ஒரு வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், இது மாதிரி ஊழியக்காரனால நீங்கள் வரத்து எனக்கு பெருசாக இருக்குன்ற மாதிரி பேச நினச்சிக்காதீங்க. நான்லாம் கொஞ்சம் ரொம்ப கர்வமாக தான் பேசுவேன். நீ வந்தால் உனக்கு ஆசீர்வாதம், நேரத்தோடு வருவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறோம். நான்லாம் கரெக்டாக அதை தான் செஞ்சுக்கினேன். இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் கிருபையில் இந்த ஊழியத்தில் ஒரு முறை கூட லேட்டாக வரல. நான் கர்த்தருக்கு சாட்சி. See, I tell you, this is what I made this statement. See, if you have a commitment, you need to love that. எங்கே அன்பு செலுத்தப்படுகிறதோ அந்த அர்ப்பணிப்பு சரியா இருக்கும். என்கிட்ட இருக்கிறீங்களா? எங்கூட வந்து புரியுதா உங்களுக்கு? அன்பு இல்லாத இடத்துல அர்ப்பணிப்பு வராது. சொல்லுங்க. You should love it. நான் லவ்ன்ற வார்த்தையை கொச்சப்படுத்தி இந்த உலகம் மாத்திச்சு. லவ்ன்றது பைபிள் இருக்குது. Love your neighbor எழுதப்பட்டது தான். You should love what you're doing. You should love your family. You should love God.
கர்த்தர் பேர்ல அந்த அன்பு எனக்கு இருக்குது, அதுதான் எனக்கு அர்ப்பணிப்பு. ஐ லவ் வாட் ஐ டூ. நான் சொல்றேன், 2 பேர் உட்கார்ந்தா கூட இதே மாதிரி தான் பேசுவேன். யாருமே இல்லைனா கூட இந்த காலி சேருக்கெல்லாம் கூட பேசிடுவேன். நான் எத்தனையோ முறை லைவுக்கு பேசிக்கிறோம், இதே மாதிரி தான் பேசுவேன். கொரோனா காலத்தில் யாருமே இல்லாமல் போது இந்த லைவை போட்டுக்கிட்டு ஃபுல்லாக கீபோர்டெலாம் வச்சுக்கின்னு ஃபுல் செட்டப்பை போட்டு நான் பாட்டு அதே தான் பேசுவேன். ஏன்னா ஐ லவ் வாட் ஐ டூ. கர்த்தர் இந்த வேலையை கொடுத்துறாருன்னு லவ் பண்ண தொடங்கு. அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம்லாம் போயிடையா. நீ என்ன பண்ண, இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறீங்களா, காலையில் இந்த திங்கக்கிழமை நாளைக்கு எழுப்பி பாருங்க பசங்களை, இந்த 2 நாள் அதில் இந்த பொங்கல்லாம் முடிச்ச பிறகு எழுப்பி பாருங்க. அது பாட்டுன்னு ஒன்று ஒரு டைரக்ஷனில் இல்லாத டென்ஷன். ஏன்னா அது லவ் பண்ணல. அதை எதனா சாக்கு சொல்லும், வயிறு வலிக்குது, என்னால் முடியல, இல்லாத டைலாக்லாம் குத்துனே இருப்பாங்க. Because they don't love what they do. But your commitment towards God cannot be like that. கர்த்தருக்கு நேரா உங்களுடைய அன்பு இல்லாத பட்சத்தில் தான் இந்த வேவரிங்லாம் நடக்குது. இன்னைக்கு உங்களை சரி செய்து கொள்ளுங்கள், உன் அறுவடை மிகுதியா இருக்கும். என்னோட தான் இருக்கிறீங்களா? இதை சரி செஞ்சுங்க சார். என்ன கேட்டார் ஆண்டவரே? உன் தேவனாய் கர்த்தருக்கு முதல் இடத்தை நான் தான் உன்னை உருவாக்கினவர், என் மூலமாய் தான் உன் வளர்ச்சி வரும், என் மூலமாய் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட சொன்ன. அவரை நீ லவ் பண்ணாம மற்றதை லவ் பண்ணிட்டு மற்ற காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்து கொண்டிருப்பாய் என்றால் யூ வேவரிங் ஃப்ரம் யுவர் கமிட்மெண்ட். நான் என்னுடைய திரும்ப வாசிக்கிறேன். ஒரு 50, 70 முறை 100 முறை கூட பிரசங்கம் பண்ணிட்டேன் ரூத்தை பத்தி. கர்த்தருடைய அளவற்ற கிருபையிலே ஒரு 1000 பிரசங்களை பண்ணும். நான் திரும்ப கூட வாசித்தேன். திரும்ப வாசிக்கும் போது எனக்கு ஒரு பிடிச்சிருந்தா தெரியுமா? திஸ் கேர்ள் லவ்ட் the commitment she made. அவள் செய்த உடன்படிக்கை அவள் நேசிக்க துவங்கினபடினாலே அதை மனம் கோணாம செய்து முடிச்சா. அந்த 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 வயல்ல போய் படுத்திருந்தவ, சரித்திரத்தை வாசிங்க, அந்த வயலுக்கே முதலாளியா மாறிட்டா. அந்த ஊர்லயே அவ கொம்பு உயர்த்தப்பட்டது, பெரிய வீட்டு பொண்ணா மாறினா. அந்த சந்ததியில ஏசாமி வந்து பிறக்கிறார். நீங்க தப்பு லேட்டா வரவங்களை பத்திலாம் நான் பேசல. அதை உடனே அந்த கோணத்தில் என்னல தான் திட்டுறாரு போகுது, அப்படியே ரேச்செல்லாம் கண்ணு கசிக்க ஒரு மாதிரி பண்றீங்கம்மா. யாரையும் திட்டலம்மா. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்க அறுவடை. சிம்பிளா. என்ன பாஸ்டர் இப்படி புசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்களா ஒரு மாதிரி, அதாங்க உண்மை. நான் இன்னைக்கு நான் லவ் பண்றதை விதைச்சுருக்கிறேன். நான் என் பசங்களுக்கு ஒரு ரூல் கொடுத்துக்கிறேன் ரொம்ப நாளாவே. இத்தனை மணிக்கு தான் நீ கிளம்புனா கார்ல உட்காரலாம், இல்லைன்னா நீ பாட்டு வந்து சேரணும். ஆட்டோ புஷ்வா நடந்து வா, அதெல்லாம் கிடையாது. வீட்டிலேருந்து இத்தனை மணிக்கு போய் நான் சேர்ந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏன் கமிட்மெண்ட் அது. உன்னை பிள்ளையா நேசிக்கிறதுலாம் அடுத்த விஷயம். இதை ஒழுங்காக சீர்பது. இன்றைக்கே என் பசங்க அத்தனை மணிக்கு கீழே வந்து நிற்பாங்க. சிலாத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஷூக்கெல்லாம் தூக்கி ஓடியாரம் வந்து போடு. அத்தனை மணிக்கு நம்ம இருக்கணும். எங்கள் வர பிள்ளைங்கள்லாம் எனக்கு உதவி செய்கிற எல்லா பிள்ளைங்களும் சொல்லிட்டேன், நீ இதை செய்யலைன்னா முதல்ல அதை கற்றுக்கோ, அடுத்தது மேடையாரெல்லாம் அடுத்த காரியங்களை செய்யலாம். ஃபர்ஸ்ட் யூ காட் டு ஜஸ்ட் டூ யுவர் கமிட்மெண்ட். என்னோட இருக்கிறீங்களா? இந்த மாதிரி அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டீங்க, என்னடா இதுன்ட்டு. இல்லைங்க, இது உண்மைங்க, எனக்காக கேட்கலங்க, தயவுசெய்து சொல்கிறேன். எத்தனை லேட்டாக நான் நிறுத்தினாகிறேன். என் பாட்டு பண்ண ஆராதனை பண்ணோம், நான் முடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க ஃப்ளைட்டுக்காக. எனக்காக ஒரு ஃப்ளைட் புக் பண்ணியிருக்குது, நான் ஓடி போயிட்டு அத்தை ஊழியத்துக்கு போயிடுவேன். அங்கே கூட போயிட்டு நான் நேசிக்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டேன். அது அவங்க எங்கே எப்போ தெரியுமா, அந்த போன வருஷம் ஜனவரி நம்புங்க, என்கிட்ட மெசேஜ் கூட இருக்குது. போன வருஷம் 25ல இந்த ஆண்டு கேட்டேன். நானே யோசனை, நம்மடா அவ்வளோ பிஸியான ஆளாடா. 26க்கு அவர் யார் வந்து போன ஆண்டில் பிரசங்கித்தான் அவர் ஊழியக்காருடைய ஃபோட்டோ அனுப்பிச்சு. அப்போ தான் நான் ஒத்துப்பேன்னு நினச்சி நேராக தெரில. நான் சொன்னேன், பாஸ்டர் அவ்வளோலாம் என்னை போட்டு மிகைப்படுத்தாதீங்க, 26ல் எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் ஒத்துக்கிறேன். கர்த்தர் 26 கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் அது பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் வாட் ஐ டூ. ஒரு காலத்தில் இதை நான் விரும்பலை. என் தகப்பனார் என்னை ஊழியத்துக்கு கூடும்போது எனக்கு பிடிக்கல. நீங்கள் வேலையை பாருங்கள் தயவுசெய்து, உங்களுக்கு என்ன வேணும், காசு தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு இப்படி திமுறா பேசுவேன். நான் தான் வேலை செய்கிறேனே, நீங்கள் ஊழியம் பண்ணுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு இதுங்க அதுங்க வயிற்றுங்க ஓடி இந்த காலெலாம் முடிச்சு கத்தர் எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துறாரு, எனக்கு அதை விட்டு வர சொல்கிறீங்க, ஏன் பைத்தியமா நீங்கள் அப்படின்னு. கத்தர் நல்ல ஒரு வேலையில் வச்சுருந்தார் தான். ஆனால் அது ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை இப்படி விட்டா சரிப்பட மாட்டேடா, உன்னை வேறு மாதிரி பண்ணுறேன் பாரு. ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணார், இன்னொரு சுவிட்ச் ஆன் பண்ணார். அவ்வளோதான், ஒரே நாள் தான் டிரான்சிஷனு. அவர் அன்னைக்கு ஆர்டைன் பண்ணார், அடுத்த வாரமே இல்லை, ஆள் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுனே தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கினேன். கொஞ்சமாக அதை இன்னைக்கு ஆண்டரை நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சும்மா நான் ஏசாமி உங்களை நேசிக்கிறேன், என்ன நேசிக்கிறேன்? அவர்கிட்ட இருக்கிற அர்ப்பணிப்பை நீ நேசிப்போடு செய்கிறது தான் நீ ஏசாமி நேசிக்கிறது அர்த்தம். என் கூட இருக்கிறீங்களா? விதைக்கிறவன் பிகாஸ் he loves it.
விவசாயி பார்த்தீங்களா, அவன் நேசிக்கிறதுனால தான் அவன் பற்றியும் கேட்க மாட்டான். அவன் பாட்டு பாண்டில் இது தலையில் கூடையில் தூக்கிட்டு போயிட்டு நைட்டும் பகலும் உட்காந்துக்கிட்டு ஐயோ இது வந்து பறிச்சிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அங்கேயே உட்காந்துருக்கிறான். சில நேரத்தில் குடும்பத்தையே விட்டுட்டு என்ன பண்ணுறான், அதை வருமானத்துக்காய் வைத்து பொழைப்பக்காய் மாத்திரமல்ல, அப்படி பேஷனா பண்றவனுடைய விளைச்சலை பார்த்தீங்கன்னா கம்பீரமா இருக்கும். அதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ரூத்தை பத்தி பேசுறோம் பக்கம் பக்கமா. ரூத்தோட இருந்த பேசிக் அண்டர்லைன்டு குவாலிட்டி, she loved her commitment. உன் அர்ப்பணிப்பை நேசிக்க துவங்கு. இந்த ஆண்டவரை நேசிச்சு ஆண்டவருக்கு உன் நேசத்தை கொடுக்கறதை இந்தந்த விஷயங்கள் நீங்க செயல்படுத்தி பாருங்க. இந்த ஆண்டுல உங்களுடைய அறுவடை கம்பீரமாயிருக்கும். எதை இழந்திருக்கிறீர்களோ அதை கர்த்தர் திரும்ப தருவார். உன் டெரஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும். டெரஸ் என்ன தெரியுமா, உன் மேற்புறம் எல்லாம் தெரியும். உன்னிடத்திலிருந்து வருகிற விளைச்சலினால வழிந்து ஓடுகிறதை நானா பேசலைங்க, வசனத்தை தான் பேசுறேன். நான் அந்த குறி சொல்ற மாதிரி பிரதர் சோன் சொன்னலாம் நான் சொல்ல தெரியாது எனக்கு அந்த மாதிரிலாம் கர்த்தர் ஒரு நாள் அது சொல்லவே இல்லை. உங்க பேரெல்லாம் கூப்பிட்டுலாம் அந்த திருக்கசனம் இல்லை. வசனத்தின் திருக்கசனத்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். முதலாவது அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, the first C is commitment. Second C is consistency. ரெண்டாவது, விசுவாசத்தை ஒரு நாள் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்படும் பொழுதே உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டது விசுவாசம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்க? ஆபிரகாம் அன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடும் போதே அவனுக்குள்ள வச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆண்டவரை நம்புகிற ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வைத்ததே அவன் அதை எவ்வளவு அழுக்கல் குழுக்கள் வந்தாலும் அதை காத்து கொண்டான். அதனாலதான் ஈசாக்கு பாருங்க, அதை பார்த்து வளர்ந்தபடினாலே ஒரு தேசத்துக்குள்ள போகிறோம், அங்கே பஞ்சம், அங்கே ஒரு காரணமும் விளையாது என்று எல்லாரும் ஊர்ல பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உங்க அப்பாவுடைய ஆண்டவரு, நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இதே தேசத்துல நீ விதை, இங்கே 100 நீ அறுப்ப, நீ நல்லா தான் இருப்பேன். அதை நம்பிட்டாயா? அன்னைக்கெல்லாம் யாரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசிலாம் போய் நமக்கு ஒரு 4 கன்ஃபர்மேஷன் வேணும். நானே இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே நீங்க 10 பேர்ட்ட போய் பார்ப்பீங்க, இதை போய் தேடி பார்ப்பீங்க. அதை இன்னைக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் தேர்றதுக்கு பல இடங்கள் இருக்கிறது. அன்னைக்கு ஈசாக்கு அதெல்லாம் இல்லை சார். கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசுறது அப்படியே நம்பினா அதே தேசத்துல தரித்திருந்தான், 100 அறுத்தான். ஏன் தெரியுமா? விசுவாசத்துல உறுதியாய் இருந்தான். முதலாவது அர்ப்பணிப்பு. ரெண்டாவது என்னதுங்க? விசுவாசத்தை. சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்குலாம் நான் தாலாட்டு பாடுற மாதிரி கண் அப்படியே லைட்டா சொல்லுங்க. என்ன மேட்டர் இது? 10:26 தூக்கம் வருது காலையில, நைட்டு 10:30 மணிக்கு பேசினுக்கிற மாதிரி. கேளுங்க, சொல்லுங்க. என்னதுங்க? விசுவாசத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. சொல்லுங்க. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை நான் நேசிப்பேன். சொல்லுங்க. என்னோட கொடுத்திருக்கிற குடும்பத்தை நேசிப்பேன், கொடுத்திருக்கிற பிசினஸை நேசிப்பேன். நேசிச்சு அதிலே உறுதியா இருந்து இந்த ஆண்டுல 100 அறுப்பேன். கமான் 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 கமான். 100 அதில் தான் அறுப்பேன். 100 இதை அறுப்பேன். நேற்று பேசல ராத்திரி கேட்டீங்களா? உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். நீ நினைச்சுக்கிற நான்லாம் வந்து உட்கார்ந்தா அப்படியே மோடி இடத்துல நான் உட்கார்ந்தா என்னமோ பண்ணிடுவேன்ட்டு. உன் கெப்பாசிட்டி என்ன தான் உட்கார வைப்பாரு தெரியுமா உங்களுக்கு? உங்க கெப்பாசிட்டி ஒன்று தந்துக்கிறார். உன் கெப்பாசிட்டியில் அன்னைக்கு அவன் வலையை தூக்கி போய் போடும்போது பேதுரு பார்த்து சொல்றாரு, டே வலையை தூக்கி ரைட் சைடில் போடு அப்படின்னாரு. போட்டவொடனே 153 மீனை புஷ் வந்தேன். ஏன்னா அந்த 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 வலைக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி. என் கூட இருக்கிறீங்களா? உங்கள் கெப்பாசிட்டிக்கு கர்த்தர், நீ ஒருவேளை சொல்லி புலம்பின்னுக்கலாம், என் கெப்பாசிட்டிக்கு ஏற்று வரல, என் கெப்பாசிட்டி நான்லாம் என்ன படிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன். பயப்படாத. நீ என்ன படிச்சு இவ்வளோ நாள் காத்திருக்க, அதுக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் உனக்கு தருவார். எது உனக்கு வந்து சேர வேண்டுமோ அதை கர்த்தர் உனக்கு தருவார். ஆனால் அது நடுவில் விசுவாசத்தை விட்டு ஓடுறாதீங்க, கமிட்மெண்ட் விட்டு. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொல்லி திரும்ப ஞாபகப்படுத்துறேன். 3வது வாரமாய் திரும்ப ஏன் திரும்ப ஞாபகப்படுத்தினா மறந்துடுறீங்க அடிக்கடி, அதனால் திரும்பி ஞாபகப்படுத்துறேன். 3வது கான்சிக்ரேஷன், பரிசுத்தம். இது பிடிக்கவே பிடிக்காது. சில ஊழியக்காரங்களே எடுத்து பேசுறதுக்கு ஒரு டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா ஐயோ வேணாம்ப்பா அதெல்லாம் ஏன் போவானே விட்டுரு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் பரிசுத்தர், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் ஒத்து போவாதன்ட்டார். அதனால தான் பவுலை கொண்டு எழுதுகிறார் 12 அதிகாரத்தில், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சி, நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தமானல, நான் மாத்திரம் பிரசவம் பண்ணதுனால என்னமோ பெரிய நல்லவன் நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்துனே இருக்கும். ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் பார்க்கும்போதே குறை பேசுறதுக்கு வாயை வச்சுன்னுப்பான் பிசாசு. நானா விலைக்கு ஓடின்னு இருக்குது. நமக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. பார்க்கும்போதே எதனா ஒன்று யாருனா பற்றி பேச வைக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் முடிச்சுங்க. சில நேரத்தில் போயிட்டு பாருங்கள், மாட்டிக்கூடாது போடணும், மாட்டிப்பேன். நல்லா மாட்டின அப்படியே திருப்பி தனியாக வருமா, ஆண்டர் என்ன ஆண்டர் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, எதுக்கு தேவையில்லாமல் வாயை திறந்து இவ்வளோ விஷயத்தை பேசிட்டு வரேன் அப்படி தோணும். உங்களுக்கு தோணலைன்னா ரொம்ப நல்லவன். நீங்கள் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுற இந்த வாயினால் போயிட்டு சும்மா குறைய பேசி நான் அவனை பற்றி பேசி ஊழியம் இன்னொருத்த ஊழியம் செய்கிறான், அவனை பற்றி பேசிட்டு வரேன், அசிங்கமாகுது எனக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பொருத்தனை தான்.
ஆண்டவரே அப்படிப்பட்ட இடத்துக்கு என்னை கூட்டின்னு போகாதீங்க தயவுசெய்து, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். தானியேலை குறித்து உங்களிடத்துல பேசினேன். தானியேலை கூட்டின்னு போறாரு, பெரிய ஆனரில் கொண்டு போய் உட்கார்க்கிறான். அவன் சொல்லிட்டான், நான் இதெல்லாம் வச்சு தீட்டுப்படுத்திக்கவே மாட்டேன், எனக்கு ஒரு பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அறுவடை கம்பீரமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தத்திற்கு கர்த்தர் சொல்லுது, வசனம் சொல்லுது. அதே 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் சொல்லுது, he prospered and he was promoted in everything. தமிழ்ல ரொம்ப சிம்பிளா போடுச்சு, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுன்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்குது, தானியேல் எல்லாவற்றிலும் செழிப்படைந்து எல்லா உயர்வுகளையும் பெற்றான் என்று போட்டிருக்குது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறுவடையை பார்க்க நினைக்கிறேன்? நான் சொன்ன இந்த 3 காரியம் எத்தனை பேர் மனசில் உண்மையாக ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்படியே கையை தூக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முழு அர்ப்பணிப்போடு இருக்கணும் இந்த ஆண்டில். ஆண்டவரே, என் அர்ப்பணிப்பிலிருந்து நான் விலகவே கூடாது. ஆண்டவரே, நீங்கள் என்னை அழைச்சவரே, நீங்கள் எனக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறீங்க. லார்ட், ஐ வில் லவ் யூ லார்ட். கர்த்தருக்கு கொடுத்த என் குடும்பத்தை நான் நேசிப்பேன். கர்த்தருக்கு கொடுத்த என் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைங்கள்லாம் பார்த்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோராய் பேசுங்கள். ஆமென். நீங்கள் ஏன்னா உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிற இன்னொரு கட்டி பிடிச்சி இன்னொரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, புரியுதுங்களா? அதனால உங்கள் பிள்ளைகளை நேசிக்க பேசிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, ஏன்டா இந்த தலையெழுத்து இந்த வேலைக்கு போறோம்லாம் பேசாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வேலையை, ஆண்டவரே நீர் கொடுத்ததுல கர்த்தர் என்னோடு கூட வருகிறீர். எனக்கு முன்னால போய் இன்னைக்கு கோணலானதை கர்த்தர் சேவையாக்குவீங்க. இந்த பிசினஸ்ல இதுவரை வராத வளர்ச்சியை கர்த்தர் எனக்கு தருவீங்க. நல்ல கிளையன்ட்ஸ் எனக்கு தருவீங்க. நல்ல ஆர்டரை கர்த்தர் எனக்கு தருவீங்கன்னு சொல்லி நீங்க பேசிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வெற்றி வளர்ச்சியாய் மாறும், பெரிய அறுவடையாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென். விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. சோதனை வர்றதுன்றது சகஜம். ஏன்னா ஐயசப்பாவே சொல்லிட்டாரு, எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, பாரு இந்த உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, உன்னை எதிர்க்கிற சக்திகள் உனக்கு நிறைய வேலை செய்து கொண்டே இருக்கும். ஆனா அதன் மத்தியிலே உன் விசுவாசத்தை விட்டு விலகாமல் அதுல 2 காலை போட்டு நின்று சொல்லணும், ஆண்டவரே நீர் கொடுத்த விசுவாசத்தை நான் ஒரு நாளும் தவற மாட்டேன், அதற்குள்ள என்னை நான் காத்து நிற்பேன். ஆண்டவரே, அந்த வளர்ச்சியில நான் காத்து நிற்பேன்னு சொல்லி தானியேலை குறித்து பேசும்போது சொன்னேன், என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய. ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பரிசுத்தத்தை இந்த ஆண்டுல என் பரிசுத்தத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். நம்ம நினைச்சுக்கிறோம் பரிசுத்தத்தை கெடுத்துக்கிறது ஏதோ சிகரெட் குடிக்க போயிட்டு தண்ணி அடிக்குது. ஏய், இந்த பழைய கதையெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தனுக்கு விரோதமா நீ தப்பா பேசினாவே பாவம் தான். நான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நம்ம பரிசுத்தம் டேக் லைன் இல்லைன்னா தெரியுமா, நான்லாம் சிகரெட் பிடிக்கிறதில்ல. நான்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப துரோகமாக வாழ்ந்து ரொம்ப பின்மாட்டல் வாழ்ந்தேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதே ஊருங்களை தான் பிறந்து வளர்ந்தனால சிகரெட் பிடிச்சிட்டு வருவேன். வந்தவுடனே கையை போயிட்டு இதில் கழுவிப்பேன். அந்த சிகரெட்லாம் சொல்லி குத்தி அவனை லைவில் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பண்ணுவேன். நிறைய தெரிஞ்சவங்களாம் எதிர்க்க வருவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ஒரு ட்ராமா பண்ணுவேன். என் கையில் ஒன்றும் இல்லையமேன்னு கையெல்லாம் தட்டின்னு சைக்கிள் ஓடுவேன். அப்படின்னா அர்த்தம், இவங்க ஏற்கனவே என்ன இன்னொரு அடி பார்த்துக்கிறாங்க, அவங்க எதிர்க்கு ஒரு ட்ராமா பண்ணுறது. அப்போ தான் இருக்கு அவங்கள பார்த்தோன்னே கீழே போட்டிருப்பேன் எதனா ஒன்று. ஆனால் அவங்க எதுக்கு ஒரு நடிச்சு காட்டுறது. நிறைய நேரத்தில் பாருங்கள், இப்படி ஒரு மாய்மாலமான ஒரு நடிப்பை நீ நினைக்கிற யார்கிட்டயோ பண்ணுறது, ஆண்டவர் பார்த்துன்னுக்கிறாரு. அப்படி ஆண்டவரே உன் மறைவில் என்ன செய்கிறேன், நான் என் மனைவி பிள்ளைங்களை விட்டு போகும்போது நான் தனியாக தான் இருக்கிறேன். யார் பார்க்குறா? ஆண்டவர் தான் பார்க்குறாரு. உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுறேன், தனியாக போயிட்டு இன்னொரு இடத்துல உட்காருவேன், ஃப்ளைட்டில் உட்காரு, நான் என்ன பார்த்துக்கிறேன் கர்த்தர் பார்க்குறாரு. என்ன ரீல்ஸை உட்காந்து பார்த்துக்கிறேன்ட்டு கர்த்தர் பார்க்குறாரு. அதுக்கேற்ற ரிவார்டை தான் தருவாரே தவிர இங்கே பேசுறதுக்கு ரிவார்டு தரமாட்டார். என் கூட தான் இருக்கிறீங்களா? இங்கே பேசுகிற ரிவார்டு, இன்னைக்கு பேசுறது ஒரு கழுதையை வாயை திறந்து வச்சு பேசுகிற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு சும்மா ஒரு கோட்டை கிட்ட கொடுத்து நல்ல மைக்கை கொடுத்து நின்று பேசுகிறான்றாரு. நான் வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு ஒரு ரிவார்டை கொண்டு வருதுன்னு பச்சையாகவே தைரியமாக சொல்ல முடியனால அதுதான் என் பரிசுத்தம். அதில் எத்தனையோ ஒரு வழிகள் உள்ளனாலும் திரும்ப திரும்ப நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த ஆண்டில் பொறுத்தனை பண்ண, ஆண்டவரே என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் ஒரு டேக், ஆம்பளைங்க தான் தப்பு பண்ணுவாங்க, இந்த டைலாக்லாம் வேணாம், எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க. நாம் எல்லாருக்கும் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம தான் நம்ம பரிசுத்தத்தை, நீ தான் உன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒத்து போக மாட்டேன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சொல்லுங்க, ஒத்த வேஷம் தெரியாத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உங்க பரிசுத்தத்தை காத்து கொள்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு பாருங்க, இந்த 3 காரியங்களே தயவு செய்து உங்களுடைய மனசுல பிடிச்சி வச்சு அதை காத்துக்குங்க. இன்னும் கூட 10 விஷயத்தை சொல்லலாம், ஆனால் 3 தான் கர்த்தர் சொல்லும்படிக்கு என்ன ஏவினார். இந்த 3 காரியங்களை பிடிச்சுங்க, உங்க அறுவடை மிகுதியா இருக்கும். ஒரு அறுவடை ரொம்ப கம்பீரமா இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் இதை கொஞ்சம் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த விதைப்பினுடைய ப்ராசஸை கர்த்தர் திரும்ப ஒரு முறை எனக்கு ஞாபகப்படுத்தி, ஆமென்,
அது ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் விளக்கமாய் சில காரியங்களை காண்பித்துக் கொண்டு ஆபிரகாமை திரும்ப ஞாபகப்படுத்தினார். ஆபிரகாம் தான் முதல் மனுஷனா இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னது, ஒரு வாக்குத்தத்தை சொன்னது விதை. ஆபிரகாம்கிட்ட ஒண்ணுமே இல்லாத, இப்போ நம்ம எல்லாம் விவசாயிங்க போயிட்டு என்ன பண்ண நெல்லை அரிசி போயிட்டு நெல்லை போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மூட்டையாக வாங்கிட்டு வந்து இத்தனை ஏக்கருக்கு ஏற்ற விதத்தில் விதைக்கிறோம். அதுக்கு ஒரு விதையை வாங்கிட்டு வரோம். நாம விசுவாச வாழ்க்கையில் விதைப்பு அறுப்பு என்று பேசி கொண்டிருக்கிறதுல உங்களிடத்துல கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் கர்த்தருடைய விதையாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுன்னா சந்தோஷம். புரிஞ்சுங்க. என்ன ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார், யார் மூலமா சொல்லியிருப்பார், நீங்க பைபிள் படிக்கும்போது சொல்லியிருப்பார், இல்லை நீங்க ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு கன்ஃபர்மேஷனை கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். இது விதையாய் கர்த்தர் உங்களிடத்துல தந்திருக்கிற ஒரு காரியம். ஆண்டுகளா இந்த விதை உங்களுடைய கரத்துல இருக்கிறது. ஆபிரகாம் கூட்டு சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். See, this man was nobody. He did not come from a clan, from a spiritual clan. ஏதோ ஒரு பேர் பெற ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பை வச்சு சொல்றாரு, உன்னை நான் இப்ப ஆபிரகாம் அதை விதையாய் எடுத்துக்கொண்டார். தன் இருதயத்தில் தன் விசுவாசத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. விதை வளரணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. விதை வளரணும்னா அந்த ப்ராசஸ்ல முதல் விஷயமே பொறுமென்ற ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னதுங்க சொல்லுங்களேன், கொஞ்சம் பேச மாட்டீங்களே. நான் இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, இப்பதான் ஆரம்பிக்கிறேன், வாங்க இன்னைக்கு பிரசங்கத்தை. அப்போ எவ்வளோ நேரம் பேசுவீங்க? 2:30 மணி வரைக்கும் பேசுவெல்லாம் கிடையாது, சீக்கிரமா முடிச்சிடறேன், 10 நிமிஷத்துல பேசிடலாம். இப்போ பேசுறதை மாத்திரம் புரிஞ்சுங்க. கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், the promise requires patience. வாக்குத்தத்தத்தை நிறைவேறிதான் சரித்திரபூர்வமாய் நீங்கள் ஆதாம் துவங்கி இவன் நோவால இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, விதை வளர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காலகட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதுதான் ப்ராசஸா. விவசாயிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம், இதெல்லாம் கொஞ்சம் வாசலாம் பார்ப்போம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் கிடையாது. விதைக்கிறது ஒரு காலம், அது விளைச்ச பிறகு அது முளைக்குது, அது முளைச்ச பிறகு அதை நாத்து விடுற. இட்ஸ் a process. நாளைக்கு எல்லாருக்கும் ஆசை தெரியுமா, அப்படியே இடத்துல அப்படி போட்டுட்ட உடனே அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணும், ஏக்கரா என்ன பண்ணும், மூட்டை மூட்டையை அறுத்து தூக்கிட்டு வந்து உடனே வியாபாரம் பண்ணி அடுத்த விதையை போடணும்ட்டு. இது எல்லாம் மனுஷனுடைய இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் விதைப்பும் அறுப்பும் நியமிக்கப்பட்ட ஒரு செயல்முறையிலே செயல்படுகிறது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவர் வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னதை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்கிறது அதுங்க ஒரு பொறுமை. சொல்லுங்க, ஒரு பொறுமை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ கேட்ட உடனே ஒருவேளை ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு நாளைக்கே வச்சு அறுத்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். சில காரியங்களை விதைத்திருக்கிறதை கர்த்தர் அறுவடையை செய்கிறதற்கு நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஆண்டுல கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். யூதாவை உனக்கு நியமிக்கப்பட்ட அறுப்பு காலத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் காலத்துல உன் கனி வருகிறது. அந்த கனி எப்படி தெரியுமா இருக்கும்? இலை உதிராது இருக்கிற மரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதுல இருந்து கனிகள் வரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அப்படியே ஆசீர்வாதத்தை மூட்டி விட்டீங்கன்னா அப்படியே நெருப்பு பொத்திட்டு எரியும். ஆனா இப்ப அதுல ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆபிரகாம்கிட்ட பார்த்தீங்களா, ஒரு நாளை ஏந்து காலையில் ஏந்த உடனே அப்படியே இருக்கும். என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர் எல்லாத்தையும் செய்கிறார் ஆண்டவர், இந்த ஒரு புல்லன்ற ஒன்று மாத்திரம் வரவே ரொம்ப ஒரு மனம் திறந்து என்கிட்ட பேசியிருக்கும் போது எவ்வளோ ஒரு ஃபர்ஸ்டேஷன். அது என்ன பாஸ்டர் குறை இருக்கும்? நிறைய பேர் அப்படி பேசியிருக்கிறவர்களை கேட்டிருக்கிறேன். இந்த வியாபாரம் எனக்கு எல்லா திறமை தாழ்ந்துங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன் இந்த நான் இப்படி பண்ணுறதுக்கு கூட ஈக்குவலன்ட்டு யாரும் படவே இல்லையே. அநேகங்களை ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு அப்படி ஒரு சோர்வுக்குள்ள நம்ம கடந்து போறோம் இருக்கோம். ஆபிரகாம் இருந்திருக்காதா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் மாதிரி மனுஷன் தானே அவருக்கு இமோஷன் எப்படி இருந்திருக்கும்? டெய்லியும் ஒரு பெரிய முதலாளியா இருந்திருக்கு. அவன் எவனோ ஒருத்தனுக்கு அவங்க வேலையில் இருந்தவங்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயா என் மனைவி மாசமாகுதியா. இவருக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, நம்மள வாக்குத்தத்தை சொல்லி கூட்டு வர இவன் நம்மள நம்பி வர ஒரு வேலைக்காரன், இவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்றான், நமக்கு ஒன்றும் இதை பேர் புரியுது சார். விதைய சுமந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ள விரக்தியும் இருக்குது, व्यसनமும் இருக்குது. அந்த விதையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் அதுல ஒன்றை கர்த்தர் பாட்டம் லைன் ஒன்று பார்க்கிறாரு, எவ்வளவு நம்ம அதை அறுத்தெடுக்கிறதுக்கு பொறுமையா இருக்கிறோம் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கதான் நான் சொன்ன அந்த 3 காரியத்துல ஒரு காரியம் அடி வாங்கிட்டோம். திடீர்னு கமிட்மெண்ட்ல இருந்து போயிடுவோம், விசுவாசத்துல இருந்து அட போடா.
உலகத்துக்கு ஒத்த மாதிரியே வாழ்ந்துட்டாங்க, அவனுக்கு மாத்திரம் நடக்குதே, எனக்கு நடக்கல, அதனால விடுங்க. அவன்லாம் இதெல்லாம் பண்றானா, பாஸ்டிங்லாம் இருக்கிறானா, ஜெபம் பண்றானா, அவனா இதெல்லாம் இவ்வளவு பக்தியா இருக்கிறானா, அவனுக்கு நடந்துச்சு எனக்கு என்ன நம்ம உடனே போயிட்டு ஒத்து போகிறதற்கு அநேக வரி விழல்கள் பிசாசு ஒரு டிராப்பை வச்சுட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த காலில் சொல்றாரு, உன் பொறுமையை கையாண்டு உன் விதையை காத்து கொண்டிருப்பாய் என்றால் விளைச்சலை மிகுதியாய் அறுப்பாய். அல்லேலூயா. பாருங்க, அவர் விதைச்சது, அவர் பொறுமையை கையால் இருந்தது, பொறுமையில ஜெபம் வர பண்றாரு. ஆமென். பொறுமை இல்லைன்னா ஜெபம் வராது. ஆமாவா இல்லைங்களா? பொறுமை இல்லைன்னா சும்மா ஆத்தாங்கோத்திரம் எல்லாம் ஜெபம் பண்ணிடலாம். ஆனா பொறுமையா ஆண்டு செய்யற காலத்துல செய்வாரு. நான் என்ன பாருங்க, ஆபிரகாம் எடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஜெபம் பண்ணான்னு கேட்காதீங்க. he built altars. 13 அதிகாரத்துல பாருங்க, 12 அதிகாரங்கள பாருங்க, இவர் எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்றாருன்னா ஜெபத்திற்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரிடத்துல என்ன பண்றாரு, வேண்டுதல்களை வைக்கிறார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கும் போது என்ன பண்ணுங்க, ஜெபமும் பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நோடு கூட இருக்கிறீங்க? இந்த ஆண்டுல சொல்லுங்க, அறுக்கிற வரையில ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். சொல்லுங்க பிரதர், சிஸ்டர் சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க, அறுக்கிற வரையில என் ஜெபங்கள் ஓயாது. ஜெபத்தெல்லாம் விடவே முடியாது. சொல்லுங்க, ஜெபத்தை விடவே மாட்டேன். ஏன்னா வாக்குத்தத்தம் சொன்னவர் ரொம்ப அழகா சொல்றாரு. மோசேயின் நாட்களிலே 8ஆம் புத்தகத்துடைய 23 அதிகாரத்தின் 19 அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? மனம் மாறுகிறதற்கு இது ஏன் அவ்வளோ ஆதித்தரமா பேசுறாருன்னா, அன்னைக்கு ஆபிரகாமுடைய நாட்கள்ல கர்த்தர் செய்து முடித்தபடினால அடுத்த தலைமுறைகளிலே இஸ்ரவேலர் புறப்பட்டு அவர்கள் கானானுக்கு நேராக வரும்பொழுது பல காரியங்கள் அசைக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னா நான் செய்வேன், என்னை நம்பி நீ வருவாய் என்றால் நான் சொன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு செய்வேன். அதனால அதை பத்தி இல்லை. ரொம்ப அழகா போட்டிருக்குது அந்த வசனம். வீட்டில் வாசி பாருங்க, 23:19 வாசிங்கன்னா, அவர் சொல்லியும் அவர் மனம் மாறுகிறதுக்கு ஒரு மனுபுத்திரம் அல்ல. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ அந்த பிராமிஸ் ஆகிய விதை அறுவடையாய் மாற வேண்டும் என்றால் பொறுமைன்னு சொன்ன. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபத்தை விடாதீங்க. சொல்லுங்க, அப்படி ஒரு பொருத்தனை பண்றவங்க ஒரு கையை தூக்கி ஒரு இல்லை வாயை திறந்துனா ஜெபம் ஆண்டவரே, ஜெபத்தை விட மாட்டான் ஆண்டவர், ஜெபத்தை விட மாட்டேன். இந்த ஆண்டு ஆண்டவர் நான் அறுக்கணும். சொல்லுங்க, இந்த ஆண்டு அறுக்கணும், என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை அறுக்கணும், என் பிள்ளைகளுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை அறுக்கணும், இந்த ஆண்டுல எங்களுடைய காரியங்களை நாங்க அறுக்கணும். எதுக்காய் பல நாட்களை விதைத்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரை விதைச்சு அதுக்கு நீர் பாய்ச்சி, ஆண்டவரை இந்த ஆண்டுல விடமாட்டேன், அதை ஜெபிச்சுட்டே இருப்பேன், அதை அறுத்து எடுப்பேன். ஆண்டவரே கமான் கமான் ஓபன் யுவர் மவுத். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அவன் ஜெபித்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமை கர்த்தர் இந்த processல காமிக்கும் போது he not only prayed, he started praising. ஜெபித்தது மாத்திரமல்ல, அவன் எப்படி சொல்றான் பாருங்க. இதை இன்னும் கூட விளக்கமா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது சொல்ற. என்னோட கூட திருப்புங்க, the book of Romans chapter 4. ரோமருக்கு எழுதின நிருபங்களிலே 4வது ரோம சபைக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்துல எங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இன்னும் கூட ரொம்ப ஆழமாய் பேசும்போது சொல்றாரு பாருங்க. அதுல மெயினான வசனங்களை வாசிக்கிற 20ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, சொல்லுங்க வாசிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். திரும்ப ஒரு முறை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் ஒரு புத்திமதி மாத்திரம் இல்ல, எதிர்பார்ப்பை கர்த்தர் எழுதுகிறார். விதை பிராமிஸ். பிராமிஸ் என்னதுங்க? விதை. அந்த விதையை காத்து கொண்டிருக்கிறவர்கள், பொறுமையோடு கூட காத்து இருக்கிறவங்க, 2 காரியத்தை உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஜெபம் பண்ணணும், கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்றாரு பாருங்களேன் அடுத்த வசனத்துல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. வரவே இல்லை, ஆனால் கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறான். கர்த்தரை எனக்கு கொடுக்க போற பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைய ஊழியத்தில் வளர்த்து எடுப்பேன், இந்த பிள்ளை மூலம் பெரிய சந்ததி வரப்போகுது. பிள்ளைக்குரிய அறிகுறியே இல்லை. Come on, you don't even see what is promised in your eyes, but you got to praise. That is praise. கண்ணில் வடிவமாய் பார்க்கல, ஆனால் நான் துதிச்சு கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அதை கம்பீரமாய் நடத்தி கொடுப்பீங்க. கர்த்தர் சொல்லியும் செய்யாம இருக்க மாட்டார். கர்த்தர் சொன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாரு. அல்லேலூயா.
எந்த காரியம், சிறிய காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியம் இருக்கட்டும், சின்ன விஷயமா இருக்கட்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் சாட்சிகளால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஒரு வீட்டை வாங்கினதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நம்பி நீ விதையை எடுத்துன்னு உள்ள இறங்கிட்டினா, ஜோம் பண்ணிட்டேரு, கர்த்தரை தூச்சிட்டேரு, கர்த்தர் அதை நிறைவாய் கொண்டு வந்து முடிப்பார். சின்னதாக ஒரு வாக்குத்தத்தை தான் கர்த்தர் 2022 கொடுக்க தொடங்கினார். நான் அந்த பிஆர் போயிட்டு வரும்போது பாஸ்டர் இவங்களோட கூட எல்லாம் கல்யாண்குமாரெல்லாம் போயிட்டு வரும்போது பாஸ்டர் கல்யாணுக்குலாம் போயிடும்போது சின்ன விதை தான். நான் அது வரைக்கும் அந்த மிஷின்ஸ்லாம் விட்டுட்டு ஓடிட்டே இருந்தது எங்கேயாவது. அப்போ நமக்கே இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. 23 நம்முடைய ஓட்டத்தை கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணார். 24 இன்னும் ஸ்ட்ராங் பண்ணார். 25 செயல்முறையில் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். எங்கேருந்து வருதே தெரியாது. I am willing to show anything. You want to get into my thing? நான் சொன்னேன்ல, சிக்கிம்லலாம் போயிட்டு வெறும் ஃபவுண்டேஷன் தான் போட்டுக்கிறேன். அங்கே இருக்கும் போதே ஒரு குடும்பத்தார் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் அந்த சபையை கட்டி முடிச்சிடுறோம். அல்லேலூயா. தரிசனம் தான் உனக்கு வேணும். தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். கர்த்தர் கொடுத்த ஏதுக்காக எல்லாத்தையும் நானே செஞ்சேன்னா நான் என்ன நம்ம ஏடிஎம் மிஷினா, இல்லை நான் ஒரு பேங்கா? நம்ம விசுவாசம் தான் வச்சுக்கணும். நீ வேலை கூட செய்யலாம். இது வேற அறியாத ஒரு சொந்தக்காரர் கூட வந்து உனக்கு முன்னாடி வந்து செய்யணுன்றதை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இந்த ஓட்டம் ஓயாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட பார்ட்னருக்கு வராங்க. அப்படி சென்னை பட்டணத்தில் இருக்கிற அநேக போதர்களே என்னோட கூட நம்ம கூட வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது நான் சொன்னேன் இல்லையா, ஒத்தலவாரியில் கடைசி சபையை வெஸ்ட் பெங்காலில் முடிச்சு நான் போகும்போது யோசிச்சுட்டு போகிறேன், ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது அன்று அடுத்தது நான் வாட் இஸ் நெக்ஸ்ட். இது வரைக்கும் இருந்துச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு ஒருத்தர் எழுப்புனீங்க. நான் அங்கே உட்காந்துருக்கிறேன். எங்கள் பக்கத்தில் உட்காந்த பாஸ்டர் சென்னையிலேருந்து வந்தவர், வண்டலூர்லேருந்து வந்தார். அவரு வந்தார், என்னோட கம்பெனிக்காக வந்தார். ஜாலியாக வந்தார். நானும் வரேன் பாஸ்டர் அப்படின்னு. அவர் உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் அந்த பிரதர்ஷையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழ்த்துறையாய் ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறேன். அவர் என் காதில் கேட்குறாரு, பாஸ்டர் எவ்வளோ ஆகுது பாஸ்டர் அப்படின்னாரு. 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அப்படி வெவ்வேறுபட்ட தொகையில் கட்டுறேன் பாஸ்டர். இது மாதிரி பண்ணணும் எவ்வளோ ஆகுனாரு அந்த அங்கே இருக்கிறத. ஆமாம் பாஸ்டர். பாஸ்டர் எனக்கு ஒரு இடம் கொடுங்க, எனக்கு ஒரு இடத்த சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன் பண்ணிடுறேன்னாரு. எதுவுமே முடிவு இல்லை. திரும்ப கர்த்தர் கொண்டு போயிட்டே தான் இருக்கிறார். அதான் ஜெய்காவில் பண்ணுறோம். பூட்டான் பார்டரில், பூட்டானுக்குள்ளே பைபிளை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சீக்கிரம் கர்த்தர் கதவை திறந்து விடுவார். பூட்டான் பார்டரில் போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணோம், பைபிள்லாம் கொண்டு போடு. அப்போ அதனால் ஒரு சுவிசேஷத்தை சொல்லணும்னா நாம் வேறு மாதிரி ஸ்னீக்கின் பண்ணி தான் உள்ளே போனோம். அப்போ அதுக்கு பார்டர்லேயே தான் ஜெய்காவ்னு சொல்கிறோம். அங்கே கர்த்தர் ஒரு வழியை திறந்து ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இல்லையா ஐடியா என்ன? அங்கே ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்கள என்ன பண்ணோம், வெப்பனாக உள்ளே அனுப்பணும். உள்ளே போயிட்டு கர்த்தர் நமக்கு ஒரு மிஷன் சென்டரை கொடுத்துருக்காரு சிலிகுரியில். தரிசனம்லாம் என்ன, நேபாள், பூட்டானு, சைனா, பங்களாதேஷ் இந்த நாடுகளில் ஃப்ரீயாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி இப்படிலாம் கிடையாது. அங்கெல்லாம் பயங்கரம். ஒன்று நடந்தால் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. நேபாளில் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ஆராதனை முடியாது. தேர் இஸ் நோ சண்டே சர்வீசஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்படிப்பட்ட தேசங்கள் தான். அதனால் எப்படியாவது நம்ம என்ன பண்ண எதுனா செய்யணுன்ட்டு ஒரு தரிசனம் தான் கர்த்தர். விதை சொல்லுங்கள் என்னதுங்க, தரிசனன்றது விதை. கர்த்தர் உனக்கு செய்வன்றது விதை. அது நிறைவேறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு துதிச்சுட்டே இருக்கணும். இந்த ஆண்டில் நான் நினைக்கிறேன் ஈஸ்டருக்கு முன்னாடி 7 சபையை முடிச்சிடணும். அதுதான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஈஸ்டருக்கு முன்னாடி 7 சபையை எப்படியாவது டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். அது சும்மா தான். அதுக்கப்புறம் இருக்க போது ஒரு பெரிய ஜம்ப்பு. ஏன்னா இங்கேருந்து ஏப்ரலில் ஒரு குழு கூட்டு போக போகிறோம், மேல ஒரு பேட்ச்சு, ஜூனில் ஒரு பேட்ச், 3 மிஷன்ஸ் பேட்ச் கூட்டு போக போகிறோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கண்கூடாய் பார்க்கறதற்கு உதவி செய்வார் என்றால் ஊழியத்தில் மாத்திரல உன் குடும்பத்திலையும் அப்படி தான் செய்வார், உன் வேலையிலும் அப்படி தான் செய்வார். ஆபிரகாம் கண்கூடாய் அந்த வடிவத்தை பார்க்கிறதுக்கு முன்பாக அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறான், வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவரை மைமைப்படுத்தி இதை செய்வார் 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 செய்வார். நம்ம ஊர் பாஷையில் சொன்னா மஸ்கா போட்டே இருக்கிறான், ஐஸ் வச்சுட்டே இருக்கிறான். என்னான்ட்டு கர்த்தாவே சொல்லிட்டீங்க, நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே, நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே. என்ன பண்றான், சொல்லிட்டே இருந்தாரு. சொன்னதை கர்த்தர் செஞ்சு கொடுத்துறாரியா.
அல்லேலூயா. அததான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்தின் 21ஆம் அதிகாரத்தின்படியே முதல் வசனமே ரொம்ப அழகா இருக்குது. The book of Genesis chapter 21 verses 1. நாம என்ன சொல்றது? கர்த்தர் சொல்லி இருந்தபடியே. கர்த்தர் சொன்னதை கரெக்டா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் சொல்லி இருந்தபடியே. கர்த்தர் சொல்லி இருந்தபடியே அந்த விதையை அறுவடையாய் கர்த்தர் மாற்றுவார். கமான், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாங்க, என்ன டைம் ஓடிச்சு. அடுத்த வாரங்களில் தொடர்ந்து இதை பேசுறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொல்லியிருந்தபடியே, சொல்லி இருக்கிறபடியே இந்த விதையை விளைச்சலாய் கர்த்தர் மாற்றுவார். கமான், விதைன்றது ஒரு ஏது. கையில விதையை கொடுத்திருக்கிறார். விதையை சொல்லுங்க, உங்க விதையை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லுங்க. இந்த விதையானது விளைச்சலாய் மாறும். உன் சந்ததிகளுக்கு கர்த்தர் சொன்ன காரியமா இருக்கட்டும், இப்பொழுது நிரூபிக்கிற என்று சொன்ன காரியமா இருக்கட்டும், அது ஒரு வடிவமா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், உடைய வளர்ச்சியா இருக்கட்டும், இப்பொழுது இந்த காலையில சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொல்லி இருந்தபடியே. சாராளின் பேர்ல கர்த்தர் கடாட்சமாகிறார். சொல்லியிருந்தபடியே அந்த விதைக்குரிய வளர்ச்சல கர்த்தருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாய் இது மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த ஆண்டுல நான் அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு கூட சுமந்து வந்து ஒவ்வொரு வாரமும் இங்க முன்னாடி நின்றுகிட்டு எனக்கு ஒரு சாட்சி கொடுங்க, எனக்கு ஒரு சாட்சி கொடுங்க, எனக்கு ஒரு சாட்சி கொடுங்க, என்ன கொஞ்சம் வீடியோ எடுங்க, உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் எனக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அறுத்த அடிகளை கம்பீரத்தோடு கூட சுமந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு கூட இந்த அலங்கார வாசலுக்குள்ள நின்று நிறைய பேர் என்கிட்ட தான் சொன்னாங்க. நிறைய இல்லை, ஒரு சில சகோதரர்கள் இன்னும் கூட நல்ல மனதார சொன்னவங்க, பாஸ்டர் அண்ணே அடுத்த முறைலாம், அடுத்த க்ளோரி ஃபெஸ்ட்லாம் நான் ஒரு செக்கை எழுதி இந்தாங்க இதை ஃபுல்லா நடத்துங்கன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்னை கர்த்தர் செய்வார். எனக்கு தெரியும் செய்வார் ஆண்டவர். ஏன்னா 35 லட்சம் விதையா உள்ள போட்டிருக்கிறோம். 3 நாள் கூட்டத்தில் சொன்ன இல்லையா, நிறைய பேர் என்கிட்ட சொன்னது தான், இதெல்லாம் போட்டுக்கலாம். ஐ பிலீவ் இன் வாட் காட் சேஸ். கர்த்தர் சொல்கிறதை நான் நம்புறேன். அல்லேலூயா. ஒரு கார் கூட தான் நான் மாற்றிருக்கலாம், இல்லை எதை வேணா பண்ணியிருக்கலாம். என்னுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். நான் போட்டுருக்க எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என்னைக்கு கோட் போட தொடங்கணும், முதல் வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் என் வார்ட்ரோப்லாம் கர்த்தர் இப்போ எடுத்து காலி பண்ணியே இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்துனே தான் இருக்கிறார். நான் அதை தைரியமாக சொல்லுவேன். யூ கேன் கம் அண்ட் செக் ஆல் மை அக்கவுண்ட்ஸ். ஐ டோன்ட் கோ அண்ட் பை. பாட்டு வரும், என் சைஸ் தெரிஞ்சு அது பாட்டு வந்துட்டே தான் இருக்கும். கர்த்தர் கொடுக்குறார். ஒரு நாள் என்ன, ஒரு நாள் பெட்ரோல் போயிட்டு நான் 100 ரூபாய்க்கெல்லாம் போட்டதே இல்லை. கார்லேயும் டேங்க் ஃபில் தான். கர்த்தர் அப்படி தான் நடத்துறார். என் வாகனங்களில் ஐ எம் நாட் ரியலி எனிவேர் காம்ப்ரமைஸ். பிகாஸ் எனக்கு தெரியும் ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் செய்வார். 2023 நல்லா செய்த வேலையை விட்டுட்டு வான்னு தான் சொன்னார். 19 வேலையை விட்டுட்டு வந்தேன். இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். ஆண்டவர் பேசுகிறார், சீலோமில் வேலையை விடுனாரு. அதையே நம்பி இப்போ எவ்வளோ நாளைக்கு ஆண்டவர் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன ஃப்ரீடம், இவ்வளோ பெரிய பொசிஷனில் என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக விட்றானுங்க, பகல் நேரத்தில் விட்டுறானுங்க. நீங்கள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ பண்ணுறவங்களுக்கு அன்றைக்கே எனக்கு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கே நான் இதெல்லாம் ஆர்கியூ பண்ணுகிறேன் சீலோமில் உட்காந்துன்னு. ஆண்டு சொன்னார், 3 விஷயத்தை நீ தீர்மானம் பண்ணி எடுத்துக்கோ. 3 கல்லை எடுத்து என் பர்ஸில் வச்சேன். சொன்ன ஆண்டரே இந்த 3 காரியங்கள் நிறைவேறணும். சாட்சி, சீலோமில் முதல் முறை நான் போயிருக்கும்போது இஸ்ரேலுக்கு வந்தேன். டக்கு டக்கு டக்குன்னு 2019 நவம்பரில் துணிகரமாய் என் பாஸே சொன்னார், வாட்ஸ் ராங் வித் யூ மேன் அப்படின்னாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு. இன்னும் எதனா வேணுமா, எக்ஸ்ட்ரா வேணுமானாரு. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணுமா, இவ்வளோ பெரிய பொசிஷனில் உட்கார வச்சுக்கிறோம், நோக்கியான்ற இவ்வளோ பெரிய கம்பெனியில், அதுவும் கம்பெனி இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கும்போது நீ பண்ண வேலையில் போகிறேன். என்ன ஆப்பிளில் கொடுத்துறாங்களா உனக்கு வேலை, சாம்சங்கை கூப்பிட்றான்னா சொல்லி எவ்வளோ கொடுக்குறான். பச்சையாக கேட்டாங்க, எவ்வளோ சொல்கிறான், கம்மா லெட்ஸ் டாக். பா நான் போகலப்பா, எவங்கிட்டே போக மாட்டேப்பா, உனக்கு சொல்கிறேன்ப்பா கேளுப்பா, உனக்கு புரியாதுப்பா சொன்னா, என்னை கடவுள் கூப்பிட்றாருப்பா. அதெல்லாம் பைத்தியம் மாதிரி என்னை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. லேலுயா. அந்த வருஷத்துல தான் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய காரியம் மாற்றினேன் நான். லேலுயா. வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ வாங்கினேன். லோன் கொடுக்குறதும் போது பேங்க்கில் சொல்கிறான், கரூர் வைசா பேங்க்கில், என்ன சார் 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைலே வேறு மாதிரி இருக்குது, இப்போ போயிட்டு ஒன்றும் இல்லாத வந்து ஐடிஆர் கட்டி இருக்கிறீங்க, ஆனால் இப்போ என்ன ஆகுது, கர்த்தர் செய்கிறவர். ஆண்டவர் ஒரு நிறுவனத்தை 5 வருஷம் வச்சுருந்தோம். ஐ வாஸ் ரன்னிங் எ கம்பெனி. ரொம்ப சந்தோஷம். அப்போ இப்படி தான் 2023 பிளக்கை பிடுங்கினானுங்க ஜூலையில்.
இன்னைக்கு என்ன அது 2026 ஜனவரி. இதெல்லாம் காட்டிலாம் கர்த்தர் என்ன ரொம்ப சூப்பராக வச்சுன்னுக்கிறாரு. அல்லேலூயா. அறுவடையை அறுத்துட்டே தான் இருப்பேன். ஆயிரங்கள் லட்சங்களாய் மாறுங்க, கோடிகளாய் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த ஊழியமானது எல்லைகளுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். விசாலமான இடத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஒன்றை பார்த்தேன் நான். அதுக்கு தான் இந்த நியூ இயர் சர்வீஸ்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டே இருந்தேன். ஜனங்களுக்கு கொஞ்சம் விரிவான இடமா இருந்தால் தாராளமாக வந்துட்டு போகிறதுக்கு பிடிக்குது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண தொடங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே பார்த்தீங்களே நியூ இயர் சர்வீஸில் எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ சேஸும் உள்ள அந்த ஓப்பன் மைதானமே நிரம்ப கர்த்தர் தர. அப்போ ஆண்டவர் கேட்ட, ஆண்டவர் இது நீங்கள் பார்க்குறீங்களே, இவ்வளோ பெரிய இடத்த எங்களுக்கு தந்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரால் கூடாது எதுவும் இல்லை. 38 ஆண்டுகளாய் விதைத்திருக்கிறது வீண் போகாது. எங்கள் அப்பா சைக்கிளில் தான் இந்த ஊருக்கு வந்தார். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் இருக்கும். பல்லாவத்தில் சைக்கிளில் தான் எங்கள் அம்மா ஒரு சைக்கிளை நான் ஏற்றிட்டு, எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் எங்கள் தங்கச்சி ஏற்றிட்டு இந்த ஊருக்கு வந்தது தான் எனக்கு ஞாபகம். பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வீட்டில் ஒரே ஒரு ஹாலில் ஆரம்பித்ததை கர்த்தர் இதுவரையில் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையில் உதவி செய்திருக்கிறவர். இந்த கைகளினாலே கர்த்தர் அநேக காரியங்களை செய்யும்படிக்கு உதவி செய்து கொண்டே நிற்காது. இந்த அறுவடை அறுத்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய். உங்க வாழ்க்கையும் கர்த்தர் அப்படிதான் செய்வார். என்னோடு கூட செஞ்சிட்டு போனா அவர் ஒருதலை பட்சமா செய்யற ஆண்டவர், பாரபட்சம் இல்லாதவர். உன் பிள்ளைகள், உன் தலைமுறைகள் இப்படி கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னும் பெயர் பெற்று விளங்குறதற்கு இந்த ஊர்லயே உன்னை ஜாம்பவானா கர்த்தர் வைக்க முடியும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி மாத்திரம் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் அர்ப்பணிப்பை நான் மாற மாட்டேன். பொறுமையா இருந்து என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுவேன் ஆண்டவரே. என் பரிசுத்தத்துக்கு ஒரு கேடம் ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்திலேயே நான் நிலைச்சிருந்து எதை நிறைவாய் அறுக்க வேண்டுமோ அதை நான் நிறைவாய் அறுத்து எடுத்து ஒரு சாட்சியோடு கூட அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு கூட சுமந்து இந்த இடத்துல வந்த ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லி நாமத்தை உயர்த்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்வீராக.